ஹலோ எவ்ரிவன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான பொட்டேட்டோ வச்சு ஸ்டார்டர் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பார்பெக்யூ நேஷனோட ஸ்பெஷல் ரெசிபி. வாங்க இதை எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பொட்டேட்டோஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கிலோ போல் நான் பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். அதாவது இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற பொட்டேட்டோஸ். இது ஒரு முழு பொட்டேட்டோவை நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம், கட்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ தோலோடு யூஸ் பண்ணுறதுனால முதல்ல இதை நல்லா தரோவாக வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த டர்ட்டுமே மண்ணுமே இல்லாத மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் இந்த 1/2 kg குட்டி பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு இல்லை தேவையான அளவு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி லைட்டாக ஆவி வந்தோடனே விசில் போட்டுட்டு ஒரு விசில் வரைக்கும் விடுங்க. ஒரு விசில்லையே இது குட்டி குட்டி பொட்டேட்டோவாக இருக்கிறதுனால நல்லா வெந்துடும். ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம பொட்டேட்டோஸும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த பொட்டேட்டோவை இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு ஒரு தடவை ஒரு தட்டில் வச்சு அழுத்துங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம தோல் உறிஞ்சு லைட்டாக இப்படி ஃப்ளாட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோஸையும் நல்லா ஃப்ளாட்டாக அழுத்தி வச்சுக்கோங்க. இது மாதிரி நான் எல்லா பொட்டேட்டோஸும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை பொரிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லர்ரி ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், இது பைண்டிங்க்கு, கூட 1/4 கப் மைதா, இது நம்மளோட பொட்டேட்டோ வெளியில் மொறுமொறுன்னு வரத்துக்கு, கூட சீசனிங்க்கு 1 டீஸ்பூன் பெப்பர், கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு முதல்ல இது ட்ரையாக இருக்கும் போதே ஒரு தடவை எல்லா ஸ்பைஸும் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஸ்லர்ரி ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம பொட்டேட்டோ மேலே சும்மா லைட்டாக ஒரு கோட்டிங் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நம்மளோட ஸ்லர்ரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து அடுப்பில் நம்ம பொரிக்கிறதுக்கு பொட்டேட்டோ இருக்குது, ஸ்லர்ரி இருக்குது. அடுப்பில் பேனும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பேனில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்களவா உங்களுக்கு டீப் ஃப்ரை வேணாலும் நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் பொட்டேட்டோஸை சேர்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணுன்னா, முதல்ல ஒரு பொட்டேட்டோ ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இதை நம்மளோட ஸ்லர்ரியில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ஒரு தின் கோட்டிங் வர மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையா மாவு இருக்கக்கூடாது. எக்ஸஸை நம்ம நல்லா தட்டிட்டு ட்ரிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பொட்டேட்டோவை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். ரொம்ப தின்னான கோட்டிங்காக தான் இருக்கணும். ஜஸ்ட்டு அந்த பொட்டேட்டோக்கு மேலே ஒரு கிறிஸ்ப் லேயர் இருக்கணும், அதுக்காக தான். இப்போ இந்த பொட்டேட்டோவை நல்லா ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பொட்டேட்டோ எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஒரு சைடு விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கோங்க. பொரித்து ஒரு தட்டில் டிஷ்யூ போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலருக்கு வரணும். நான் மீதி இருக்க பொட்டேட்டோஸையும் இதே மாதிரி பொரிச்சிட்டு வந்துடுறேன். மீதி எல்லா பொட்டேட்டோஸையும் இதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக பொரித்து வச்சாச்சு. அடுத்து சாஸ் ரெடி பண்ணலாம். சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் மயோனைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எக்லெஸ் இல்லை எக் எது வேணால் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 4 பூண்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க, ஒரு ஃப்ளேவர் கொடுக்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, ஒரு சின்ன டிண்ட் ஆஃப் புளிப்பு கொடுக்கறதுக்கு. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க, தக்காளி சாஸ், கூடவே கொஞ்சமாக காரத்துக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம கார்லிக்கை நல்லா பொடி பண்ணி சேர்த்தணும். அப்போ தான் வாய்க்கு தனியாக வராமல் இருக்கும், அதோடய ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்கும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்மளோட சாஸ் கெட்டியாக இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் லூஸாக மாற்றணும். அதுக்கு பால் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ்சரை நம்ம கொஞ்சம் லூஸாக மாற்றிக்கலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற அளவு தான் பால், ஓகேவா? அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது.
அடுத்து அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிளேட்டில் நம்மளோட ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இந்த ஃப்ரைட் பொட்டேட்டோஸ்க்கு மேலே நம்மளோட சாஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் தான் வந்து பொட்டேட்டோவில் இறங்கி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த பொட்டேட்டோ அண்ட் சாஸ் சேர்த்து சாப்பிடும்போது வாவ் எம்மியாக இருக்கும். அப்படியே உங்கள் வாயில் வந்து அப்படியே ஃப்ளேவர்ஸ்லாம் வெடிக்கும். சாஸ் சேர்த்துனதுக்கப்புறமா மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை வந்து மேலே லைட்டாக தூவிக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் மேலே கொஞ்சம் கலர் கொடுக்க கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரை லைட்டாக தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட காஜூன் பொட்டேட்டோஸ் பார்பெக்யூ ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்காகவே நான்லாம் பார்பெக்யூ நேஷன் போவேன். இந்த எம்மியான ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்டராக சர்வ் பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்காக சர்வ் பண்ணலாம். ஆனால் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி வீக் சண்டே நியூ வீடியோஸ் போடுவேன். எல்லா வீடியோஸும் பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய மித்த வீடியோஸ் பார்க்குறதுக்காக லிங்க்ஸ் வந்துட்டு சைடில் கொடுத்துருக்கேன். மித்ததையும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.